வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்டில் ஏற்கனவே ஒரு டாஸ்க் ஒன்று முடிஞ்சிருக்கோம், அந்த ரேங்கிங் டாஸ்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா முதல் பரிசு முதல் இடம் அதில் யார் நிற்கிறா பார்த்தா சபரி, இரண்டாவது இடம் சுபிக்ஷா, மூணாவது இடம் கெமி. இதையெல்லாம் சூஸ் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஜட்ஜஸ். அதில் வந்து உங்களுக்கே தெரியும் கனி வந்து எப்போ எவ்வளோ பெரிய வேலை சூட்சம காரியன்றது எல்லாருக்குமே தெரியும். அதன் அடிப்படையில் 39 நாள் ட்ராவல் பண்ண அவங்களுடைய செல்ல பிள்ளைகள் அவங்க குழு தலைவர் இவங்க தானே. அதனால் இந்த குழுக்களின் அடிப்படையில் இவங்க செலக்ட் பண்ணுறாங்க. இந்த 2 பேர் இவங்க செலக்ட் பண்ணதுக்கு இந்த 2 பேரும் ஆமா சாமி போடுறாங்க. அப்படி போட்டு தான் இப்போ வந்து இந்த டாஸ்க் முடிஞ்சிருக்கோம். இதை யாருமே ஒத்துக்கலை. இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி 3 இடம் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா யார் திவாகருக்கும் பார்வதி எஃப்ஜே கொடுப்பாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. இதுதான் வந்து பிரஜன் ஒரு கேள்வி எழுப்புவார், எதன் அடிப்படையில் சபரீசனுக்கு டாஸ்க் 1 நிற்கிறதுக்கு அந்த பர்மிஷன் கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது கூச்சல் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் நல்லபடி டாஸ்க்கு விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி கண்ணி எடுத்து சொல்லுவாங்க. அப்போ தான் கிழிப்பாப்புல என்ன வந்து அவன் நாகரிகமாக விளையாடுறான், வைலண்ட்டான விளையாட்டு விளையாடுறான், பார்வதியுடைய கண்ணுக்கு அடித்து கிழிச்சிருக்கிறான். இது எல்லாருமே தெரியும். ஆமாம் நான் ரெக்கர்டை தான் விளையாடுவேன்ட்டு சாரி மேலே பட்டுதுன்னா சொல்லிவிட்டு அடிக்கிறான். இது எந்த விதத்தில் நியாயம்? இவன் வந்து சரி கிடையாது. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் கத்தி குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆள் பார்த்தா சபரி தான். நல்ல மாதிரி நடிக்கிறான். இதனால பசுந்தோல் பொறுத்திய புலி அப்படின்றத வந்து பக்காவாக மென்ஷன் பண்ணுவாப்புல. சபரி வந்து பார்வதி மேலே டே 1லேருந்து ரொம்ப வஞ்சன்ஸோடு தான் விளையாடி இருக்கான்றது இதன் மூலம் தெரியுது. அதனால் இவன் சொன்னதுனால அவனால் டாலரேட் பண்ண முடியல. இதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கு, திவ்யா கணேஷ் மீது வந்து அந்த கோட்டை கட்டுதல் டாஸ்க் நடக்கும். அதில் வந்து பந்து எறிதல் போட்டி வரும். அந்த பந்து எரிஞ்சு அந்த கோட்டையை வந்து தகர்க்கணும் அப்படின்னும் போது அவனுடைய இலக்கே வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் தான் அடித்தான். திவ்யா கணேஷுடைய அவங்க மேலே கண்ணு மேலே அடிச்சிருவான். ஸோ அவன் எல்லாரோடையும் விளையாடுறது வஞ்சன்ஸாக தான் விளையாடுறான்றதை நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பதிவிடுவார். இதை நான் எங்கே கேட்கணுமோ அவன் கேட்குறேன்னுவார். இதெல்லாம் கேட்டு இந்த சபரியால் வந்து டாலரேட் பண்ண முடியல. உடனே என்ன போயிட்டான், பார்வதியாண்ட போய் கேட்குறான், நான் உன்னை வந்து ரிவெஞ்சாக தான் அடித்தேனா, நான் விளையாட்டுக்கு தானே விளையாடினேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. ஆனால் வந்து பார்வதி அதுக்கு சூப்பராக வந்து ஒரு பதில் சொல்லுவாங்க, இல்லை இதே நான் இருக்கவே தான் நீ இப்படி விளையாடின, இதே இன்னொரு பொண்ணாக இருந்தால் இப்படி நீ விளையாடி இருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னா இவன் ரிவெஞ்சோடு தான் விளையாடினான்றதை அவங்கள பதிவிடுறாங்க. இப்படி ஒரு வழியாக கழகத்தோடு இந்த டாஸ்க்கு முடியும். நம்ம பிக் பாஸ் எப்பவுமே ஆஸ் யூஷுவல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு, அந்த லாஸ்ட் பின்னாடி வந்த அந்த பாட்டம் ஸ்கோர் பண்ணவங்களெல்லாம் வந்து ஜெயிலில் போடுங்கன்னு. இப்போ தேவையில்லாமல் இவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டால் அந்த நம்ம பார்வதி, திவாகர் அண்டு எஃப்ஜே வந்து ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க. இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க. அப்போ அது ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்வதி சொல்கிறாங்க, எனக்கு இவ்வளோ கண்ணில் அடி போட்டோம், இந்த ராஜாங்க டாஸ்க்லேயும் நல்லா விளையாடினேன், எல்லா டாஸ்க்லையும் நல்லா தான் விளையாடினேன், ஆனால் என்ன பிக் பாஸ் என்னை போயிட்டு இந்த இடத்துல போய் போட்டு விட்டீங்க, எனக்கு வந்து இந்த 2 பேருமே எங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திவாகர், இந்த பக்கம் எஃப்ஜே, எப்படி தான் பண்ண போகிறேன்னு தெரியல. இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கண்ணெல்லாம் கொஞ்சம் கூலிங் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டு நாளிலேருந்து நல்ல வேறு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஜெயிலில் போட்டிங்களேன்னு ரொம்ப புலம்பி ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தீர்ப்பு வந்து சரியானதா, இவங்க தான் வந்து டிசர்வான ஆளாக ஜெயிலுக்கு போகிறது, அதே மாதிரி முன்னாடி 3 பேரை வந்து டிசர்வான ஆளான்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக மொத்த மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.